வணக்கம். இந்தியாவில் தனித்தன்மையான சேவையால் மக்களின் நம்பிக்கையை பெற்ற விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். இதன் தோற்றம், பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பான சேவைகள், ஏர் இந்தியாவுடன் அதன் சுவாரஸ்யமான இணைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். 2013இல் இந்தியாவின் பிரபல டாடா சன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இணைந்து உருவாக்கிய விஸ்தாரா, இண்டிகோ, ஏர் இந்தியா போன்ற ஏர்லைன்ஸ்களுக்கு இடையே தன்னை தனித்துவமாக நிலைநிறுத்த உயர்தர சேவைகள் மற்றும் பயண அனுபவத்தை வழங்கும் நோக்கத்தில் இது அறிமுகமானது. விஸ்தாரா என்ற பெயரே விரிவாக வளர்ச்சி என பொருள் தருவது. 2015இல் விஸ்தாரா தனது முதல் விமான சேவையை டெல்லி டு மும்பை வழித்தடத்தில் தொடங்கியது. இதன் முதல் பயணம் மிக முக்கியமான அடையாளமாக இருந்தது. அந்த சிறப்பான சேவை மற்றும் பயணிகளின் நம்பிக்கையால் இது விரைவாக பரவியது. விஸ்தாரா ஏர்லைன்ஸின் உயர்தர சேவைகள், பிரீமியம் எக்னாமி, பிசினஸ் கிளாஸ் மற்றும் எக்னாமி வகை இருக்கைகள். தனித்துவமான பிரீமியம் எக்னாமி வகையை இந்தியாவிற்கு முதலாக கொண்டு வந்தது. எந்த வகையில் பயணம் செய்தாலும் நம்முடைய விமான அனுபவத்தை சிறப்பாக மாற்றும் உணவு, பொழுதுபோக்கு மற்றும் ஏர்லைன்ஸின் ஆளுமையை பற்றிய விவரங்கள் பயணிகளை கவர்ந்தன. சில முக்கிய நகரங்களுக்கு மட்டும் சேவை அளித்தாலும் 2019 முதல் சர்வதேச சுவாரஸ்யமான பல நகரங்களுக்கு பயணிக்கின்ற விமான சேவையை விஸ்தாரா விரிவாக்கியது. துபாய், சிங்கப்பூர், லண்டன் போன்ற நகரங்களுக்கு சேவைகள் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் சர்வதேச அளவில் தனது திறனையும் உயர்த்தியது. கடுமையான விமானத்துறை போட்டி, குறைந்த செலவில் அதிக சேவை வழங்கும் நிறுவனங்கள் வெளிப்பட்டதால் விஸ்தாராவுக்கு புது சவால்கள். வளர்ச்சியில் சிக்கல் காரணமாக சர்வதேச சேவை விஸ்தாராவின் இலக்காக இருந்ததால் ஏர் இந்தியாவின் சர்வதேச பயண அனுபவத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். 2020இல் டாடா குழுமம் ஏர் இந்தியாவை வாங்கியதும் விஸ்தாராவை இணைப்பதற்கான சூழல் அமைந்தது. இதன் மூலம் டாடா குழுமத்தின் கீழ் ஒரே நிறுவனமாக கூடிய நன்மைகளை அடைவதற்கான வழிகள் பெற்றது. இந்த இணைப்பின் மூலம் பயணிகளுக்கு அதிகமான பயண வழித்தடங்கள், சர்வதேச வணிக அனுபவம், உயர்தரமான சேவைகள் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்க முடியும். எனவே பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்கும். எனவே விஸ்தாரா என்ற பெயருக்கு ஏற்ப விரிவாக வளர்ச்சியை நிலைநிறுத்தும் ஒரு விமான சேவையாக உருவெடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடக செய்திகளுக்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.